12th முடிச்சாச்சா? உங்கள் கெரியருக்கு சரியான டெஸ்டினேஷன் இந்தியன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோட்டா. ஏவியேஷன், ஷிப்பிங், ஏஐஎன்எம்எல் கோர்சஸ்களுக்கு அட்மிஷன்ஸ் ஓபன். தமிழ் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும் முதல் 7 நாட்களுக்கு 5 காட்சிகள் திரையிட அனுமதி வழங்கிய முதலமைச்சர் விஜயின் உத்தரவு குறித்து பல்வேறு பகுதியினர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். நடுத்தர மக்கள் எல்லாருமே போய் படம் பார்க்குற மாதிரி டிக்கெட் ப்ரைஸை கம்மி பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா தேட்டர் ஓனர்ஸ்க்கு மட்டும்தான் பெனிஃபிட். ஷோ இன்க்ரீஸ் பண்ணுறது சாமானிய மக்களுக்கு பெனிஃபிட் கிடையவே கிடையாது. அங்கே போனால் இப்போ சமோசா சாதாரண 50-60 ரூபா வருது. டிக்கெட் விலை 150-160. ஆன்லைனில் புக் பண்ணால் ஜிஎஸ்டியோட அது ஒரு பக்கம் போகுது. இது நம்மள வீட்டிலேருந்து பார்க்கறதே நேரம் கரெக்டாக இல்லை. நம்ம 5 தடவை பார்க்குறப்ப வீட்டில் பிள்ளைங்க அடிச்சு அதிகமாக கூட்டு போய் பாருங்க பண்ணுங்க அப்படின்னு நம்ம இங்கே இருக்கிற நிலைமையை பார்த்தா அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் தான். இது யாருக்கு லாபம்? சினிமாக்காரங்களுக்கும் ப்ரொடியூசருக்கு தான் லாபம். நம்மளுக்கு இல்லை, இது எதுவும் இல்லையே. நம்ம போய் பார்க்குற ரசிகராக நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். அது அவங்களுக்கு தான் லாபம், நம்மளுக்கு லாபம் கிடையாது. நீங்கள் யாருடைய ரசிகர்? உங்களுக்கு யார் படங்கள்? அம்மா அஜித் சார். ஒரு ஷோ பார்க்கலாம், மீறி போனால் ஒரு 3 ஷோ ரிலீஸ் பண்ணலாம் எல்லோரும் சேர்ந்து, அவ்வளோதான். மேலே எதுவும் இல்லை. முன்னாடி ஸ்பெஷல் ஷோஸ்லாம் வாங்கணும்னா ஒன்று போலீஸ்காரங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும், இல்லை கலெக்டர் ரவி பர்மிஷன் வாங்கணும். இப்போ அந்த தொழில் இல்லை, கவர்மெண்ட்டே அந்த இதை கொடுத்துட்டா எதுக்கு பர்மிஷன் வாங்கணும்? தேவையில்லாம் சண்டைகள்லாம் வராதுல்ல. இன்னொன்று தேட்டருக்கு இது ஒரு நல்ல ப்ராஃபிட் தானே. எப்பயுமே 3 ஷோஸ் இருக்கிற இடத்துல ஒரு 5 ஷோ இருந்துச்சுன்னா அது தேட்டருக்கும் நல்ல விஷயம், நமக்கும் நல்ல விஷயம் இருக்கும். கொஞ்சம் க்ரௌடு கம்மியாகும், தேவையில்லாத அந்த தில்லுமுள்ளு வராது, அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ஒரு ஷோ மட்டும் ஸ்பெஷல் ஷோ கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கூட்டம் ஃபுல் க்ரௌடு வரும். இப்போ 7 நாள் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தனால பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அடிச்சு பிரிஞ்சிருவாங்க. அப்போ எங்களுக்கு தேட்டருக்கும் கொஞ்சம் வருமானம் வரும், ஃபேமிலி அடிச்சு கொஞ்சம் வந்துடுவாங்க. இந்த முதல் நாள் ஏன் ஸ்பெஷல் ஷோ பார்க்கணும், அப்போ தொடர்ந்து 7 நாளுக்கு ஸ்பெஷல் ஷோ இருக்குது, அதனால் நமக்கு ஃப்ரீயாகவே கொஞ்சம் தேட்டர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் விரும்புவாங்க. இப்போ அஜித், சூர்யா, தனுஷ் அவங்க படத்துக்குலாம் 5 ஷோனா நல்லா போகும். இப்போ சின்ன சின்ன ஆக்டருக்கு புதுசாக வரவங்களுக்குலாம் 5 ஷோனா ஒன்றும் 4 ஷோவே பெருசாக போகாது. சின்ன சின்ன ஆக்டருங்கன்றப்போ இப்போ 5 ஷோன்றது அது தேவையில்லாத விஷயம். அதுக்கு பதிலாக ரேட் ஹையாக இருக்குது உள்ள, அதெல்லாம் மற்றபடி வேறு எதுவும் பார்க்கலாம், ரேட்டு குறைக்கிறது. பண்டிகை டைமில் 5 ஷோ போட்டாலும் டிக்கெட் விலை ஏற்றிடுறாங்களே. டிக்கெட் விலை நைட்டில் சில டைமில் புதுசாக வரும்போது ஃபஸ்ட் 2-3 நாளைக்கு டிக்கெட் விலை அதிகம் பண்ணிடுறாங்க. அப்போது ஜனங்க இன்னும் நீங்கள் 5 ஷோ போட்டாலும் வரமாட்டாங்க. ஏன்னா படம் 2 வாரம் 3 வாரத்தில் ஓடிடியில் வந்துடும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வரமாட்டாங்க. டிக்கெட் விலையை குறைச்சி போட்டிங்கன்னா பண்டிகை நாட்களில் கூட 5 ஷோனா வருவாங்க. ஏன்னா ஓடிடியில் வர்றதுக்கு நாளானாலும் ஆளுங்க பார்ப்பாங்க. 12th முடிச்சாச்சா? உங்கள் கெரியருக்கு சரியான டெஸ்டினேஷன் இந்தியன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோட்டா. ஏவியேஷன், ஷிப்பிங், ஏஐஎன்எம்எல் கோர்சஸ்களுக்கு அட்மிஷன்ஸ் ஓபன்.